நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். இது நியூட்ரல் சோலார் சிஸ்டம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம பேட்டரி பத்தி எவ்வளோ விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் பேட்டரியை டெய்லியும் நம்ம கையிலேயே எடுத்து போயிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம மொபைல் ஃபோனை பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த பேட்டரியை கண்டுபிடிச்சதே ஒரு தமிழன் தான். கேட்குறதுக்கே வேடிக்கையாக இருக்குல்ல? ஆமாங்க, வேற யாரும் கிடையாது, நம்ம அகத்தியர் முனிவர் தான். அவரை பற்றி நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் அந்த காலத்திலேயே இந்த பேட்டரியை வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்பவுமே கையில் ஒரு காப்பர் செம்பை வச்சிருப்பாரு. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த காப்பர் செம்பை வச்சு தான் அவர் ஒரு பேட்டரியை தயாரிச்சிருக்காரு. அந்த காப்பர் செம்பில் ஃபர்ஸ்ட் லேயரில் காப்பர் சல்ஃபேட், செகண்ட் லேயரில் காப்பர் பிளேட், தேர்ட் லேயரில் ஈரமண்ணு, ஃபோர்த் லேயரில் ஜிங்க் பவுடர், ஃபிஃப்த் லேயரில் மெர்க்குரி. இந்த 5 லேயரை வச்சு தான் காப்பர் பிளேட்டில் பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸும் ஜிங்க் பவுடரில் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸும் வச்சு தான் அவர் ஒரு மின்சாரத்தையே உருவாக்கியிருக்காரு. இதற்கு அப்புறம் வந்த சயின்டிஸ்டுங்க தான் இதை முன்னோடியாக வச்சு நம்மளுக்கு மின்சாரத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. சுதந்திர நாடான இந்தியாவில் மின் உற்பத்தியை செய்ய பல வழிகள் உள்ளது. அதில் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக சூரிய சக்தியில் நம்ம எண்ணிலடங்காத எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நாம் சூரிய சக்தி மூலமாக ஒவ்வொரு வீடுகளையும் மின் உற்பத்தி செய்து தற்சார்பு மின் உற்பத்தியை அனைவரும் உருவாக்க வேண்டும். இது நியூட்ரல் சோலாரின் அன்பான வேண்டுகோள். இனிய 75வது சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள்.